ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூ இயர் vlog தான் பார்க்க போகிறோம். 4 மணிக்கு அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. அந்த டைம் தான் இது. அதனால தான் வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டடிக்குது. ஸோ 4 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட நியூ இயர் அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் vlogல கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, பிள்ளைகளுக்கும் ஒர்க் இருக்குது, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவார். ஸோ நியூ இயர்க்கு வந்து பெருசாக பிளான் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் நினச்சி கவலைப்பட்டுட்டு தாங்க இருந்தேன். நம்ம வீடியோக்கெல்லாம் என்ன போட போகிறோம், நியூ இயர்ன்ட்டு ஒரு வீடியோவாவது போடணும்ல, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கூட நினச்சிட்டு இருந்தேன். நிஜமாகவே வீடியோக்காக நான் கவலைப்பட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா முன்னத்து நாள் நைட்டே சடன் சர்ப்ரைஸாக பொண்ணு வந்து வரலன்னு சொன்னவ திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தா. அதுவே எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவள் வந்தாலே வீடு ஜாலியாக இருக்கும். ஸோ முன்னத்து நாள் நைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கு இருக்கும் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம் கார் எடுத்துகிட்டு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு நானும் பொண்ணும் சிவன்மலைக்கு தான் போனோம். அதுதான் பாருங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை, செம்ம கூட்டம். ஆனாலும் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிலும் இல்லை, வெயில் இருந்துச்சு, ஆனால் ஒரு மாதிரி மிதமான வெயிலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ போயிட்டு அங்கே வந்து பார்த்தா கூட்டத்தை பார்த்ததையுமே எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே சாப்பிட்டு வரல. நான் கூட பேர் பண்ணிக்குவேன், அவள் பசி ரொம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவான்னு நினச்சிட்டு தான் வேகமாக லைன் பார்த்தா பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஆளுங்க அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க, லைனும் பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஸோ வேகமாக போய் சுற்றி வந்துட்டு லைனில் நின்றுட்டோம். சீக்கிரமே மூவ் ஆகிடுச்சுங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நான் உள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஸோ சுற்றி வர்றது உள்ளே என்ட்ராகிறது மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே அங்கே வாங்குகிற புளியோதரை என் பொண்ணுக்கு நார்மலாகவே புளி சாதம்னா சுத்தமாக பிடிக்காது. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் என் பையன். ஆனால் சிவன்மலையில் இந்த புளி சாதம் மட்டும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே அவளுக்கு ஒரு இது வாங்கி கொடுத்துட்டு 2 பேருமே சாப்பிட்டு வீட்டு வந்துட்டோம். ஏன்னா பையன் வீட்டில் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அதனால் சீக்கிரமே எங்கேயும் சுற்றாமல் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னங்க ஸ்பெஷலாக என்ன செஞ்சிட போகிறோம், எல்லா நாளும் எப்போவுமே ஏதோ ஒன்று செய்கிறோம் இல்லையா. ஸோ பூரி தான் அதுதானே விட்டால் வேறு என்ன இருக்குது. ஸோ பூரியும் கேரட் பீன்ஸ் பட்டாணியெல்லாம் போட்டு குருமா. ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா மார்னிங் இதே சப்பாத்தியாக போட்டு கொடுத்தாச்சு. அவர் கொண்டு போயிட்டார். அவருக்கு தமிழ் நியூ இயர் மட்டும்தான் லீவு, இங்கிலீஷ் நியூ இயர் லீவ் இல்லை. அதனாலேயே இந்த நியூ இயர் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். ஆனால் அந்த தமிழ் நியூ இயரோட சிறப்பு நமக்கு இதில் வர்றதில்லை இல்லையா. அதுவும் என் அம்மா பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நியூ இயர்னால் அந்த ஒரு வாரமே வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட், அது முன்னத்து நாள் நைட்டே எல்லா கனிகளையும் எடுத்து வச்சு செஞ்சுட்டு அவங்கள வந்து எதுக்கு ஆசைப்பட்றாங்களோ இல்லையோங்க, அந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு புதுசாக ஒரு சாரீ அப்பா எடுத்து தரணும்னு ஆசைப்படுவாங்க. எப்போவுமே அவங்க வந்து அப்பா கிட்ட சாரியெல்லாம் கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த தமிழ் நியூ இயர்க்கு மட்டும் எதிர்பார்ப்பாங்க. அப்பாவும் அதுக்கெல்லாம் வச்சுக்கவே மாட்டார், கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாரு. அப்புறம் அன்னைக்கு மோஸ்ட்லி முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி ஆனதையும், அதாவது தமிழ் நியூ இயர் தொடங்கின உடனேயே எங்களையெல்லாம் எழுப்பி அப்படியே கண்ணை மூடிகிட்டே கொண்டு வந்து அந்த கனிகளில் தான் முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சுங்க. நானும் அண்ணன் 2 பேருமே ஹாஸ்டல் போனதையுமே பழக்கங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. நைட் எழுப்ப மாட்டாங்க, காலையில் எந்திரிச்சு வரட்டும் அப்படின்ட்டு. எந்திரிச்சு வந்ததையும் நேராக போய் கனிகள் பார்த்துட்டு அவ்வளோதான், அப்படியே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அதெல்லாம் இப்போ நினச்சாலும் ஹார்ட் டச்சிங்காக இருக்குங்க. பூரி சுட்டு சாப்பிட போகிறோம். என்னென்னா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷலோ இல்லையோங்க, நாங்கள் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஹஸ்பண்டை விட்டுட்டோம் நினைக்காதீங்க. எப்போவுமே நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுனா ரொம்ப விருப்பப்படுவோம். எல்லாத்துக்குமே அந்த விருப்பம் இருக்கும் தான், நான் அதுக்காக சொல்ல வரல. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே காலையில் ஹரிபரியாக ஓடுறாங்க, மதியம் லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு நைட்டு வர்றப்பவும் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுதா. அந்த நைட் டைம் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணும் இல்லை, ஹாஸ்டலில் இருக்கா, பையனும் வந்து கிளாஸஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும். ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு டைமில் சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப ரேர் தான் நாங்கள் எல்லோரும் ஜாயின் ஆகி உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது. அதுக்காகவே அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க. என்ன நான் சொல்கிறதுன்னா, வயசாயிட்டாலே என்ன மாதிரி இருக்கிற அம்மாக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தாங்க.
கண்டிப்பாக எல்லா அம்மாக்களும் கேளுங்க, இதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைகளுக்கு என்னமோ தெரியுதா என்னங்கிறது தெரியல. ஆனால் ஏன் குழந்தைக பெருமைக்காக சொல்லலை, கொஞ்சம் இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுமே வீட்டையும் மிஸ் பண்ணுறதுனாலையும் என்னமோ ரொம்பவுமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு சாப்பிட்டு முடித்து எந்திரிக்கிறதுக்கே. முடிச்சுட்டு வந்துட்டு சரி நெய்வேத்தியம் செய்யணும் இல்லைங்களா இன்றைக்கி, அதை சாப்பிட்டு தான் செய்வீங்களா அப்படின்னா, ரொம்ப பசியோட வயிற்ற காய போட்டுட்டு சாமி கும்பிட்றதுங்கிறது அவசர அவசரமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிதானமாக தான் சாமி கும்பிட்டோம். ஏன்னா காலையிலேயே பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். ஆனால் நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடல. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி பொங்கல் செய்யலாம் நியூ இயரில், அதனால் அப்படின்ட்டு பொங்கலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த வீடியோலாம் எடுக்கிறப்போ மோஸ்ட்லி நான் மிஸ் பண்ணுறது வந்து இது ஒரு செல்ஃபிஷாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். பொண்ணு இருந்துட்டா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காகவே எதிர்பார்க்குறது ஒரு பெரிய விலாக் எடுக்கணும் அப்படின்னா, அவள் இருந்துட்டா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமே, இல்லைன்னா நானே எடுத்து ஆங்கிள் மாற்றி மாற்றி எடுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ ஒரு சின்னதாக ஒரே ஒரு இதை எடுக்கிறோம் அப்படின்னாலே ஒரு 4-5 தடவை நடக்கணும் இல்லையா, அதனால் ஸோ அதுக்காகவும் அவளை எதிர்பார்ப்பேன். அவளுமே அதை தான் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பாள். நீங்கள் நான் வரணும்னு எதிர்பார்க்குறது எதுக்குன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாள். ஆனாலுமே உண்மையாக அவள் இருந்தால் வீடு வந்து எனக்கு மட்டும் கிடையாது, பையனுக்காகட்டும் ஹஸ்பண்ட்காகட்டும் வீட்டில் கலகலன்னு இருக்கும். 2 பேருமே நல்லா சண்டை கட்டிக்குவாங்க. அதே மாதிரி நம்ம இடையில போயிட்டோம் அப்படின்னா நம்ம பல்ப் வாங்கிட்டு வருவோம். அந்தளவு அவங்க 2 பேரும் நல்லா ஜாயினும் ஆகிக்குவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இனி போய் சாமி கும்பிட போகிறோம். நான் இன்றைக்கி பொங்கல் பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வச்சுட்டேன். 1 கப் பச்சரிசி எடுத்தேன் அப்படின்னா 5 கப் தண்ணி ஊற்றி குக்கர்லேயே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் அது சூடாகவே நல்லா மசிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாதம் குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை போட்டு தேவையான அளவே நெய்யும் சேர்த்து நல்லா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை கம்மியாக வச்சு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா பொங்கல் நல்லா கொலைய அப்படியே நல்லா இருக்குங்க. குக்கரில் செய்கிறப்போ நம்ம சட்டியில் செய்கிறப்பவும் நல்லா இருக்கும், இருந்தாலும் வந்து குக்கரில் செய்கிறப்போ ஒரு நல்லா குழஞ்சி வரும் பாருங்கள், அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்து போட்டு அவ்வளோதான், செம்மையான குக்கர் பொங்கல். ஒரு 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஏன்னா நம்ம நெய்வேத்தியம் வந்து அதுவும் சிலைகள் வச்சு சாமி கும்பிட்றதுனால அடிக்கிற தடவை செய்ய வேண்டியதாக இருக்குங்களா, அதனால இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேன். ஒரு 10 நிமிஷம் போதும் இல்லையா, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும் தான் குக்கரில் பொங்கல் வைக்கிறது, இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொன்னேங்க. ஸோ தெரியாதவங்களும் செஞ்சு பார்க்கட்டும்ல, பொங்கலே செய்ய தெரியாத சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பொங்கலுக்கு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போலாம் ஆர்டினரி டேஸில் மட்டும் கிடையாது, பொங்கல் அன்றைக்கே பொங்கல் பாத்திரத்தில் யாரும் வந்து பொங்கல் வைக்கிறதில்ல. ஈஸியாக வந்து குக்கரில் வச்சோமா முடிச்சோமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா டைம் அந்தளவு எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு முடியாது இல்லைங்களா. இதை விட பாயசத்துக்கே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து என் அக்கா சொல்லுவாங்க. என்னோடய பெரியப்பா பொண்ணு சின்னக்கா இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு பாயசம் குக்கரில் தான் வைப்பாங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட் சொன்னாங்க. நானும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனாலும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் செய்கிற அன்னைக்கு. அப்போ தான் நினச்சேன் பாயசத்துக்கே வந்து இப்போ குக்கர் தானா அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப ஈஸியான வேலை தான். ஏன்னா வந்து டக்குன்னு வேலைக்கு போகிறவங்கலாம் செஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பிகினர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொல்லி குக்கரில் 2 விசில் விடுன்னா கரெக்டாக வச்சு எடுத்துருவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லது தான் இந்த மாதிரி குக்கரில் செய்கிறது. என்ன ஹெல்த்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது இல்லைங்களா. கரெக்டு தானே நான் சொல்கிறது. இப்போ என்ன தான் சொல்ல வர்றீங்க, இப்படியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, பிகினர்ஸ் முதல்ல பழகட்டுங்க, செஞ்சு பழகட்டும். அதுக்கப்புறம் பக்குவமாக மண் சட்டிலேயோ இல்லை நல்ல அதற்கான பாத்திரத்துலேயோ செஞ்சு பழகிட்டாங்க அப்படின்னா திரும்பி நம்ம அந்த ஹெல்த்தை வந்து கொண்டு வந்துக்கலாம்.
சரிங்களா? அவ்வளோதான். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக பூவெல்லாம் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அந்த பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வீடு அப்படியே மணக்க மணக்க, என்ன பொங்கலோட மனம் வேறு, பூக்களோட மனத்தை சொன்னேங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கும் வீடு. முடிச்சுட்டு நெய்வேத்தியத்தை வச்சு சாமி கும்பிட்டு, ஏன்னா பொண்ணும் கிளம்பிடுவா இன்றைக்கி. நியூ இயர்க்காக தான் வந்தா. ஒரு நாள் லீவு தான். சரி ஏன் அலைச்சல் அப்படின்ட்டு, வேலையும் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்ட்டு வரலன்னு சொன்னவ, சரி எனக்காக வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தா. ஸோ ஈவினிங்கே கிளம்பிடுவாளா, அதனால் சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. டைம் எல்லாம் பார்க்கல. வந்தால் வாரத்துக்கு 2 நாள் வருவா, இல்லை அப்படின்னா 2 மாதம் வராமலும் இருப்பாள். ஸோ ஒர்க்கை பொறுத்து அவளோட வர்றதும் போகிறதும் இருக்கும். இனி போனால் பொங்கலுக்கு வருவா அப்படி இல்லைங்களா? பொங்கல் என்ன ஒரு 10 நாள் தானே, அதனால் பொங்கல் லீவுக்கு வருவா. ஸோ சாமி கும்பிட்றப்போ குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன வேலைகளை கொடுத்துடணும். என் பொண்ணு கரெக்டாக 6 மணி ஆனால் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது வீட்டில் இருந்தால் கரெக்டாக நான் சொல்லாமையே செஞ்சுருவா. அதே மாதிரி பூ அலங்காரம் நீங்களே பழைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். கண்டினியூவாக பார்க்குறவங்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நல்லா அலங்காரம் பண்ணுவாள். அதே மாதிரி தான் பசங்களும் கரெக்டாக இந்த டைம் ஆனால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற பழக்கம் இருக்கணும். காலையிலே ஆகட்டும், ஈவினிங் 6 மணிக்கும் சரி. நான் எப்போவுமே 6 மணிக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஏதாவது ஒரு பாடல் வந்து பாராயணம் பண்ணிடுவேன். இப்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிட்டு இருக்கேன். அதுவும் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல், அதாவது மார்கழியில் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஃபீவரிஷாக இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்ல, நியூ இயர்லேருந்து கரெக்டாக பிரம்ம முகூர்த்த விளக்கு முடிஞ்சளவு ஏற்றணும் அப்படின்ட்டு. அதை இப்போ வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அருமையான, திருப்பி நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், அது வந்து அருமையான ஒரு டைமுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்சளவு அதை வந்து ஃபாலோ பண்ணணும். சின்ன வயசில் இதெல்லாம் தெரியாமல் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம். அது அவ்வளோ ஒரு அட்டகாசமான டைம். அதாவது நமக்கு ஹெல்த் வைஸாகவும் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு காற்றை சுவாசிக்கிறோம். பொல்யூட்டட் ஏர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த டைமுக்கு நம்ம நார்மல் டைமை விட அந்த டைம் வந்து பெஸ்ட்டு. நிறைய ஹெல்த் இஷ்யூஸஸ்க்கு அது அந்த டைம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மென்டலி ரொம்ப ஃப்ரெஷ் ஆக்கி கொடுக்கும். ஆன்மீக விஷயத்தில் சொல்லவே வேண்டாம். இதில் யாருமே வந்து பிரம்ம முகூர்த்த டைமை மட்டும் மாற்றுக்கருத்து சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அந்தளவு எல்லாருமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிற ஒரே விஷயம், ஒரே கருத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த டைமை வந்து எந்திரிச்சு யூஸ் பண்ணிக்கணும். மெடிடேஷனோ, யோகாவோ, வாக்கிங்கோ, இல்லையா சிம்பிளி உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டா கூட அது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, பொண்ணு கிளம்பியாச்சு, கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததையும் கொஞ்சம் வீடு அப்படியே ஒரு மாதிரி டல் அடிச்சிச்சு. சரி, அதை யோசிக்கக்கூடாது இல்லையா? அதனால் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இனி போய் அடுத்தது கொஞ்சம் வேலைகள் இருக்குங்க. எப்போ இருக்கிற நம்மளோட க்ளீனிங் வேலை நிறையவே இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து கொஞ்சம் திருப்தியாக உட்காந்து சாமி கும்பிடணும். என்ன சாமி கும்பிட்றதே தான் உங்களோட வேலையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா மதியம் வந்து பொண்ணு கிளம்பிடுவா அப்படிங்கிறதுக்காக பூ வச்சு அலங்காரம் பண்ணி வேகமாக எல்லோரும் சாமி கும்பிட்டோம். அப்போ வந்து எந்த ஒரு பாட்டுமே படிக்கலை. ஸோ அதனால் இப்போ போய் உட்காந்து விளக்கேற்றிட்டு 6 மணி இல்லையா, சாயந்தரம் 6 மணிக்கு எப்போவும் விளக்கேற்றுறதா, விளக்கேற்றி சாமி கும்பிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விளக்கேற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோன்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பாடலை வந்து நம்ம கடவுளுக்காக பாராயணம் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அடுக்காக லிஸ்ட்டாக வச்சு நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்குறோம். ஆனால் கடவுளை நினச்சி நம்ம எந்த ஒரு பாடலும் வந்து, அதாவது பாட தெரியலைனாலும் படிக்கவாத செய்யணும் இல்லையா? நான் பாடுறேன்னுலாம் நினைக்க வேண்டாம், படிச்சுட்டு தான் இருக்கேன். வேல்மாறல் புக்கு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. வேல்மாறல் படிச்சுட்டு மற்ற நாட்களில் வேறு புக்குகளும் வந்து படிப்பேங்க. மோஸ்ட்லி வேல்மாறல். ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸும் கொஞ்சம் அப்படியே மேலே வரும். அதுக்காக தான் கேட்குறேன். இந்த நியூ இயரில் இருந்தாவது கரெக்டாக வீடியோஸ் போட்டு ஒரு நல்ல ரீச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஒவ்வொரு டைமும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. ஸோ அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை இல்லையா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு, என்னென்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக நாளைக்கும் வந்து ஒரு vlog லாங் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? பாய்.